ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம்போல் இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. சாதாரணமாக இந்த பாவம் புண்ணியம் என்பதற்கு நாம் அதிகம் பயப்பட வேண்டும். பாவத்தை சேர்த்து வைத்தால் நம்முடைய தலைமுறை நன்றாக இருக்காதே, நம்முடைய மகனோ பேரனோ பேத்தியோ கஷ்டப்படக்கூடாதே என்கின்ற அந்த எண்ணம் அடிமனதிலே இருக்கும்போது ஒருவன் தவறு செய்ய மாட்டான். இந்த எண்ணம் எல்லோருக்கும் அதிகமாக இருந்தால் காவல் நிலையங்களே தேவையில்லை. நம்முடைய தர்மம் அதைத்தான் அழகாக செய்து வைத்திருக்கின்றது. ஒரு சமுதாயம் மிக சீராக வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படையான பல நல்ல கோட்பாடுகளை விதைத்து வைத்து இதன்படி செல், இந்த வழியிலே செல், உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நமக்கு அழகான பல விதைகளை விதைத்து விருட்சமாக வளர்த்து வைத்திருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மம். அதனை விட்டு விலகி நாம் செல்லும் போதுதான் நாம் துன்பப்படுகின்றோம், துயரப்படுகின்றோம். யோசித்து பாருங்கள். தர்மத்தை விட்டு நாம் எப்போது விலகுகின்றோமோ அப்போது நாம் துன்பப்படுவோம். தர்ம நெறிப்படி நடக்கும்போது நமக்கு எந்த விதமான துயரமும் இல்லை. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக பணி செய்தார் கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு மரணம் என்பது எப்படி வந்தது? நொடியிலே வந்தது. பைரவா விளக்கை அணை என்று சொல்லிவிட்டு போய் படுத்தவர் காலையிலே எழுந்திருக்கவில்லை. அவர் செய்த தர்மம் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய அரசியல் வாழ்விலே மிக மிக நேர்மையாகவும் மக்கள் பணி ஒன்றே தன்னுடைய குறிக்கோள் என்றும் வாழ்ந்து அந்த வாழ்க்கை நெறியானது அவருக்கு உயர்வான ஒரு மரணத்தை கொடுத்தது. நாம் நம்முடைய தர்ம நெறிப்படி வாழும்போது இறைவன் நமக்கு அனுகூலமாக இருப்பான் என்பதற்கு இது போன்ற பெரியவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அதற்காக சொன்னேன் இதனை. காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம். கர்மம் என்றால் என்ன? நம்முடைய கர்மா. நாம் பாவங்களை நிறைய செய்துவிட்டு புண்ணியத்திற்காக ஆலயங்களை நோக்கியும் புண்ணிய நதிகளிலும் நீராடினால் போய்விடுமா என்றால் நிச்சயமாக போகாது. கொஞ்சம் குறையும். நம்முடைய அந்த கர்ம வினையானது கொஞ்சம் குறையும் ஒழிய முற்றிலுமாக கர்மா என்பது நீங்காது. கர்மா எப்படி நீங்கும் என்றால் நாம் நல்ல செயல்களை செய்ய 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 கர்மா நீங்கும். இந்த ஜென்மத்திலே எந்த பாவமும் செய்யவில்லையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் இவ்வளவு துன்பம் ஏற்படுகின்றது என்று பலர் நினைக்க நாம் பார்த்திருப்போம். நானே பல நேரங்களிலே அப்படி நினைத்திருக்கின்றேன். மற்றவருக்கு ஏன் செல்வானே, நானே பல நேரம் அப்படி யோசித்திருக்கின்றேன். என்ன பாவம் செய்தோம், இப்படி துன்பப்படுகின்றோமே வாழ்க்கையிலே என்று. ஆக இந்த துன்பம், நோய்கள் என்று பலர் வருத்தப்படுவதை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே முற்பிறவியிலே நாம் செய்த வினைகள் இந்த பிறவியிலே பிறப்பெடுத்து நம்மை அனுபவிக்க வைக்கின்றது. கர்மாவினால் எவ்வளவு மருத்துவர்கள் பார்த்தும் நோய் தீரவில்லை என்று புலம்புபவர்களை நிறைய பேரை பார்க்கலாம். அதே போல இந்த சாலை ஓரங்களிலே படுத்திருக்கின்ற ஏதுமற்ற ஏழைகளுக்கு உணவு, நீர், உடை, செருப்பு, குடை, பாதரி, அதாவது இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தால் நம்முடைய கர்மாவானது குறையும். கர்மா குறைவதற்கான வழி வெறுமே போய் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதோ புண்ணிய நதிகளிலே நீராடுவதோ அல்ல. இது போன்ற வறியவர்களுக்கு ஏதேனும் நம்மால் முடிந்தவற்றை வாங்கி கொடுக்க வேண்டும். உடைகள் வாங்கி கொள்ளலாம், கொடுக்கலாம். வஸ்திர தானம் செய்யலாம், குடை தானம் செய்யலாம். நீங்கள் நல்ல வசதி உள்ளவர் என்றால் தினந்தோறும் ஒரு 100 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். ஆனால் தர்மம் செய்வது நமக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும்.
மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக அதனை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபோனிலே ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பதிவு செய்வது என்பது நம்முடைய கர்மாவை அதிகரிக்கும். கர்மா குறைய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாமல் செய்ய வேண்டும். மனதார நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்யும்போது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா என்பது நிச்சயமாக குறைந்து நமக்கு நல்லது நடக்கும். ஒருவர் கர்மாவினால் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். கர்மாவை குறைப்பதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? இதுபோல ஏழைகளுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி அவர் வாங்கி கொடுக்கும்போது அந்த கர்மாவினால் ஏற்பட்டிருக்கின்ற நோயானது அதனுடைய வீரியம் குறையும். முடிந்தவரை நல்ல எண்ணம், நல்ல செயல், நம்மால் முடிந்தவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் அல்லது ஒரு ஆறுதலான பேச்சு, இது கூட நம்முடைய கர்மாவை குறைக்கின்ற அற்புதமான வழிகள். முக்கியமாக பிறரை குறை கூறக்கூடாது, பிறர் மேல் குற்றம் சுமத்தக்கூடாது, அடாத பழி போடக்கூடாது. ஒருவர் தவறே செய்யாதவராக இருப்பார், அவர் மேல் அபாண்டமாக பழி சொல்லக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்மாவோடு இந்த ஜென்ம கர்மாவும் நமக்கு சேர்ந்து நம்மை அழுத்தும். ஆகவே நல்லதை நினைத்து நல்லதை செய்து அதன் வழியே கோவிலுக்கு செல்லும்போது நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். புண்ணிய நீர்நிலைகளில் நீராடும் போது கர்மாவானது முற்றிலுமாக கழியும். இந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் வெறுமே கோவிலுக்கு சென்று விட்டு 10 ரூபாயை ஒருவருக்கு கொடுத்து விட்டு அதனை ஃபோட்டோ எடுத்து அதனை ஃபேஸ்புக்கிலே பதிவிட்டு பாருங்கள் என்னை போல் யாரும் உதவி செய்ய முடியாது என்றெல்லாம் தனக்குத்தானே சுயமாக பாராட்டி கொண்டால் கர்மாவானது தொடரத்தான் செய்யும். எனவே பிறருக்கு உதவி செய்வோம், யாருமே அறியா வண்ணம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவோம். இப்படியெல்லாம் செய்தால் கர்மா குறைந்து உள்ளபடியே புண்ணியம் சேரும். புண்ணிய நதிகளிலே நீராடினால் நிச்சயமாக நமக்கு புண்ணியம் சேரும். ஆகவே அதன்படி நடப்போம், நல்வழி நடப்போம், நல்லதை செய்வோம், நல்லதையே நினைப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.